நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயம்புத்தூர். 2026-27 குரு பெயர்ச்சி பலன்கள் நாம இன்னைக்கு சிம்ம லக்னத்துக்காக பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நாம ஏற்கனவே குரு பெயர்ச்சி பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா புரியுங்க. நாம இப்ப சிம்ம லக்னத்துக்கு குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நன்மையான பலன்களை வைப்ரேஷன்ஸை கொடுக்குதுங்கிறது நம்ம பார்க்கலாங்க. இப்ப சிம்ம லக்னத்துக்கு நமக்கு குரு பெயர்ச்சிங்கிறது நமக்கு மருத்துவ செலவுகள் கூடிட்டே இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுறக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம வெளிநாட்டுல போயிட்டோம், அங்க எனக்கு இன்னும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணா கிடைக்குங்க. வெளிநாட்டு போறதுக்கும் சரி, சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கும் சரி இது நல்ல காலகட்டங்க. அதே மாதிரி நம்ம ஆன்மீக துறையில இருக்கிறோம், ஆன்மீகத்துல பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியல, அடுத்த ஒரு இதை நம்ம அனுபவிக்க முடியலன்ற மாதிரி இருக்குதுன்னா நம்ம இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்துல அடுத்த பெரியோர்களை சந்திக்கிறதோ, குருமார்களை சந்திக்கிறதோ, அவங்க மூலமா ஒரு விஷயத்த வாங்கிக்கிறதுக்கோ இது நல்ல காலகட்டமா இருக்குதுங்க. ஸோ ஆன்மீகத்துல கொஞ்சம் அடுத்த லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகாம இன்னும் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்துல நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி செலவுகளும் பாத்தீங்கன்னா இந்த வகையில இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டம் தாங்க. ஸோ செலவுகள் அப்படிங்கிறது நல்ல செலவுகளா பண்ணிக்க பாருங்க. ஆகாத செலவுகளை பண்ணிக்கிறதும் நல்ல செலவுகளை பண்ணிக்கிறதும் உங்களுடைய சாய்ஸா தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த செலவு வேணும் வேண்டாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும், இது விதி முடிவு பண்ணாதுங்க. ஸோ செலவுகளை நல்லபடியா செலவு பண்ணுங்க, செலவு கண்டிப்பா வருங்க. அதே மாதிரி தொழில் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன், அதுக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்டா அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு எல்லாமே முதலீடு போட்டு ட்ரை பண்ணலாங்க. ஏற்கனவே ஒரு பிரான்ச் வச்சுட்டேன், இன்னொரு பிரான்ச் பண்றதுக்காக நீங்க முயற்சி பண்றது, அடுத்தடுத்த முதலீடுகளை போடுறது, இதெல்லாமே நமக்கு ஓகேவா இருக்குதுங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி செகண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இல்ல நான் தேர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இதுக்கான காலகட்டமும் நமக்கு சாதகமா இருக்குதுங்க. அதே மாதிரி எனக்கு ஏதோ ஒரு வகையில கடன் தொல்லை நிறைய இருக்குதுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த காலகட்டத்துல கடன் சுமை குறைவா தான் இருக்குங்க. கடன் முழுசா தீந்துருமா அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்தோட செட்டிங்கை வச்சுதான் சொல்ல முடியும். ஸோ கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான், இல்ல கடன் சுமையை சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கக்கூடிய பலனுங்க. நெக்ஸ்ட் நான் கால்நடை வளர்க்கிறேன், வளர்ப்பு பிராணிகள் மூலமா நான் தொழில் பண்றேன்னா அது மூலமா வரக்கூடிய ஆதாயம் எல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க. அதே மாதிரி எதிரிகள் எல்லாருமே உங்களுக்கு விலகி இருப்பாங்க, ரொம்ப டார்ச்சர் தர மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில நீங்க பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு கடன்களையோ இல்ல ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஒப்பந்தமாகட்டும் அதை கொஞ்சம் சீக்கிரமா இந்த காலகட்டத்தை முடிச்சு வைக்கிற மாதிரி பாருங்க. இந்த காலகட்டம் எதிரிகள் தொல்லை கம்மியா இருக்குதுங்க சிம்ம லக்னத்துக்கு. அடுத்தது தாயார் வழி ஆதரவோ நமக்கு சிம்ம லக்னத்துக்கு நிச்சயமா இருக்குதுங்க. அதே மாதிரி புது வாகனம் வாங்குறதுக்கு நல்ல காலகட்டங்க. 4 சக்கரமாகட்டும் 2 சக்கரமாகட்டும் வாகனம் வாங்குறதுக்கு நல்ல காலகட்டமா இருக்குதுங்க. இதை நம்ம வாகனத்துக்காக பயன்படுத்திக்கலாங்க. அடுத்தது கட்டிடங்கள் மூலமா நமக்கு வரக்கூடிய லாபங்கள். இப்போ ஒரு கட்டடத்தை வாடகைக்கு விடுறோம், அது மூலமா லாபம் வருது. ஒரு வீடு வாடகைக்கு கொடுக்குறோம், அது மூலமா லாபம் வருதுன்னா நீங்க கேட்ட வாடகை கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க கேட்ட வாடகை கண்டிப்பா கொடுத்து அதுக்கான பர்சன் கண்டிப்பா வருவாங்க. ஸோ கட்டிடங்கள் மூலமா நமக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது நம்ம போர் போடுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனா போர்ல தண்ணி ஓரளவுக்கு தான் கிடைக்கும், ஆனா நல்ல தண்ணியா கிடைக்குங்க. போர் போடுறதுன்னா நம்ம போடலாங்க, ஆனா தண்ணி நல்ல தண்ணியா கிடைக்குங்க, ஓரளவுக்கு தான் கிடைக்குங்க, ஃபுல்ஃபில்லா கிடைக்குங்கிறதுக்கு கேரண்டி இல்லைங்க. அடுத்தது எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, சர்ஜரி எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க, பயமா இருக்கு, கண்டிப்பா பயப்பட வேண்டாம். இது நமக்கு ஓரளவுக்கு சக்சஸா வருங்க. உங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு சக்சஸ்ன்னு சொல்ல முடியுங்க. ஸோ இது நோய் கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய காலகட்டம், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய காலகட்டங்க. உங்க ஜாதகத்தோட செட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அது குணமாகுமா எந்த அளவுக்கு போகுங்கிறது சொல்ல முடியுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான வட்டிகள், நீங்க கடன் கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்த வட்டியில கடன் கிடைக்குங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கடன் கிடைக்குங்க. சில பேர் வட்டி இல்லாம கைமாத்தா வாங்குவாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு இதுக்கு சாதகமா இருக்குதுங்க. அதே மாதிரி உயில்கள் மூலமா வரக்கூடிய லாபம்,
அதாவது பத்திரங்கள் மூலமா வரக்கூடிய லாபம், ஒரு வழக்கு மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், இல்ல நமக்கு இன்சூரன்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய லாபங்கள், இது எல்லாமே நமக்கு வரக்கூடியதா இருக்குதுங்க. இது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா அதுக்கு மூலமா லாபம் கிடைக்கும். ஆனா இது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கான ஃபேக்டருங்க. உங்க ஜாதகத்தை வெளியில கொடுத்து பார்த்துட்டு இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் நீங்க எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோங்க. சோ இது முழுசா நம்ம எடுக்க வேண்டாம். இந்த வட்டி, அப்புறம் இந்த உயில்கள், கேஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஜாதகத்துல சாதகமா இருக்குதுன்னு பார்த்துட்டு நாம எடுத்துக்கிறது நன்மைங்க. நாம நாளைக்கு கன்னி லக்னத்துக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாங்க. நன்றிங்க.